வவுனியா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா காட்டு முன்னிட்டு வவுனியாவின் மணிக்கூட்டு கோபுரம் 195 மில்லியன் மற்றும் தனியார் பேருந்துகள் ஒரே இன்றைக்கு நாங்க வந்து உலகத்துக்கு வந்தாங்க சும்மா. அப்ப வவுனியா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா காட்டு முன்னிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துனாங்க. சரி, உங்களுக்கு அதை காட்டுறோம் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி போட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பின்னால ஒரு சைக்கிள் வருது, கணக்கெடுக்காம நிக்கிறோம். சரி சரி காணும் உங்களை கொண்டு போவோம். இப்ப குளத்து பக்கத்தே இல்ல பண்ணி பாட்டுறா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது வந்து வவுனியாண்ட ஒரு குளம். என்ன குளம் எனக்கு தெரியல. வடிவா ஒரு ஆள் மீன் குடிக்குது. ஆக்களா எல்லாம் கிடக்குது. பரவாயில்ல, எடுத்துட்டு போவோம். என்னென்ன காட்டு இதுதான் குருமங்காட்டுக்கு போற பாதை. பார்த்து கொள்ளுங்க எல்லாரும். படிவா என்ன கோயில் தெரியல. ஒரு கோயில் ஒன்று கிடக்கு. என்ன கோயில் அது? குருமங்காட்டு ஜங்ஷன். இப்ப நாங்க வந்து எங்க போற மாட்டோம், வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போற இடத்தை தான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. சரியோ, போற இடத்துல பார்த்து போகணும், இல்லாட்டி அடிபட்டு செத்துருவோம். ரோட்டை பார்த்து போடணும். கவனமா போவோம் எல்லாரும். இதுதான் வந்து வவுனியாண்ட ரயில்வே ஸ்டேஷன். பாருங்க இருக்குது. கொழம்பு போற ஆட்கள் எல்லாம் இதுல வந்து ஏறி போகலாம். வவுனியாண்ட ரயில்வே ஸ்டேஷன். மேல போனா ரயில்வே ஸ்டேஷன். மேல போனா நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப இந்த பைக்கை கொண்டு இடிக்க போறான். இப்ப வந்து வவுனியாவின் பிஓசி மெயின் பிராஞ்சை உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறோம். நீங்க இப்ப இந்த வீடியோல பார்த்து கொண்டிருக்கிறது தான் வவுனியாவின் மணிக்கூட்டு கோபுரம். இந்த மணிக்கூட்டு கோபுரம் வவுனியாவின் வரலாற்று சிறப்புமிக்க அடையாளமாக காணப்படுகிறது. அதோட இலங்கையை பிரித்தானியர் ஆட்சி செய்யக்குள்ள அவேண்ட நிர்வாக அடையாளமாக இது இருந்திருக்குது. பிரித்தானியர் வவுனியாவை ஆட்சி செய்ய முதலே பண்டாரவன்னியன் வவுனியாவை ஆட்சி செய்திருக்கிறார். இதுதான் வவுனியாவின் பழைய பஸ் ஸ்டாண்ட். இப்போ இது வந்து செயற்பாட்டில் இல்லை. ஏனெண்டா போதுமான அளவு இடவசதி இல்லாத காரணத்தால் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு பதிலாக புது பஸ் ஸ்டாண்ட் வந்து செயற்பாட்டில் இருக்குது. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து முதல் பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் கடைகள் வந்து நிறைய இருந்தது. அந்த கடையெல்லாம் இப்பையும் இருக்குது. கூடுதலாக போன் கடைகள் தான் இந்த பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்குது. இதான் வவுனியாவின் மாவட்ட பொது வைத்தியசாலை. எதுவும் வருத்தம் என்ன வந்துச்சுன்றவங்களுக்கு இங்கே தான் கூடுதலாக நாங்கள் வந்துட்டு போவோம். புது பஸ் ஸ்டாண்டு வந்துடும். புது பஸ் ஸ்டாண்டு வந்து 195 மில்லியன் செலவில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து செஞ்சுருக்காங்களா. அந்த 195 மில்லியன் செலவில் செஞ்ச 195 மில்லியன் செலவில் செஞ்ச பஸ் ஸ்டாண்டை உங்களுக்கு காட்ட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. 195 மில்லியன் எப்படி அடிச்சிருக்காங்க மட்டும் பாருங்க. இந்த புது பஸ் ஸ்டாண்ட் 2017 ஆண்டு ஜனவரி 16 போக்குவரத்து அமைச்சர்
நிமால் ஸ்ரீபால டி சில்வா அவர்களால் திறக்கப்பட்டிருக்குது. இது சுமார் 195 மில்லியன் ரூபாய் செலவில் வந்து செஞ்சிருக்கிறாங்களாம் என்று சொல்றாங்க. அதோட இங்க 100க்கு மேற்பட்ட அரச மற்றும் தனியார் பேருந்துகள் ஒரே நேரத்தில் வந்து செல்லும் வகையில் அமைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லினோம். அதோட இங்க உள்ளூர் மற்றும் மாகாணங்களுக்கு இடையிலான பஸ்கள் போகும் ஒரே இடமாக இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்து காணப்படுறது சிறப்பம்சமாக காணப்படுது. ஆனா இப்ப வந்து இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கும் இருக்கைகள், அதாவது இப்ப இருக்கிற கதிரைகள் வந்து பிளாஸ்டிக் கதிரையால செஞ்சிருக்காங்க. உக்கி போயிட்டா இல்ல எங்களோட ஆட்கள் செஞ்ச விளையாட்டால உடைஞ்சு போயிட்டான்னு தெரியல. இதுதான் எங்களோட முதலாவது ப்ளாக் வரியன்றதால கொஞ்சம் நிறைய குறைகள் வந்து இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் கணக்கில் எடுக்காமல் பாருங்கோ. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். டாட்டா பாய் பாய்.